ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக மேற்றும். ஸோ பகவத்கீதா சாப்டர் 3 கர்ம யோகால வேர்ஸ் 10 பார்த்துட்டு வரோம். ஸோ வேர்ஸ் 9 gave us a clarity. நம்ம பண்ணக்கூடிய கர்மா எல்லாத்தையும் we need to dedicate it to God அப்படின்னு. எந்த God அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ கிளாரிட்டியும் ஒரு கேள்வியும் கொடுத்தது. Let us get into verse 10. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வமேஷ वो स्तिविक्ष कामदुकः. ரெண்டாவது லைன்ல லாஸ்ட் பார்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ப்ரொனவுன்ஸ் பண்ண. லெட்ஸ் கெட் இன்டு தி மீனிங். இன் தி பிகினிங் ஆஃப் கிரியேஷன் பிரம்மா கிரியேட்டட் ஹியூமன் பீயிங் வித் சர்டன் டியூட்டிஸ் அண்ட் செட் ப்ராஸ்பர் வித் இன் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தீஸ் யக்ஞாஸ். Created human being with the duties and said prosper with this yajnas. So karmaவை வேலைய டியூட்டியை வந்து யஜ்ஞா அப்படின்னு தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அண்ட் தே ஷல் பெஸ்டோ ஆல் யூ விஷ் டு அச்சீவ். அதாவது இந்த உலகத்துல பிரம்மா கிரியேட் பண்ணாரா இல்ல உலகம் இயங்க நம்ம வந்து எவால்வ் ஆனோமா, இது எல்லாமே தனி மனித நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி மாறும். மொத்தத்துல மனித உயிர் இன்னைக்கு நாம இருக்கிறது உருவாயிருக்கிறது itself is a miracle or itself is an evolution by whatever the name we saw. பட் எல்லா விதமான உயிரினங்களுக்கும் அதை சார்ந்த ஒரு கர்மா அட்டாச் ஆகி இருக்கு. அந்த உயிரினங்கள் எல்லாம் அவங்களுடைய கர்மாவை ஒழுங்கா செய்யறதுனால தான் இன்னைக்கு நானும் நீங்களும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். சூரியனே உதிக்கல அப்படின்னா we don't exist. That is not in our control. இல்ல எல்லா பிளான்ட்டும் டிசைட் பண்ணுது இனிமே நான் வந்து பண்ற வேலையை பண்ண மாட்டேன்பா அப்படின்னு, நமக்கு மூச்சு காத்தே கிடைக்காது. இந்த உலகம் இயங்குறதுக்கு நாம காரணமா இருக்கோமோ இல்லையோ, இந்த உலகம் இயங்குறதுனால தான் நாம இருக்கோம். சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய கர்மா அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்து that is your contribution for the world to operate. world to operate ன்னு சொல்லலாம். அதாவது நம்ம வர்க்கிங் பாப்புலேஷன் எல்லாமே வேலை பார்க்கறதுனால தானே வியாபார உலகமே இயங்குது. அதே மாதிரி அந்த வேலை வந்து நாட் ஒன்லி ஃபார் த வியாபார உலகம் பட் ஆல்சோ ஃபார் இந்த பிரபஞ்சம் இயங்குறதுக்கும் உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் நீ குடு மனுஷா. அது இந்த கான்ட்ரிபியூஷன் தான், அதுதான் நீ இந்த உலகம் இயங்குறதுக்கு உன்னுடைய பங்கு அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஸோ அதர்வைஸ் யூ வில் மியர்லி பிகம் அ பர்சன் ஹூ ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் ஃப்ரம் த வேர்ல்ட். இந்த அதாவது ஒரு பெரிய வியாபாரி ஒரு வியாபார உலகத்திலேருந்து லாபத்தை உறிஞ்சி எடுக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்திலேருந்து நம்ம மனித உயிரினம் வந்து உறிஞ்சி எடுக்கிறதா இருப்போமா, இல்ல ஆர் வி கிவிங் பேக் சம்திங் டு திஸ் வேர்ல்ட்? சூப்பர்ல. சோ கடவுள் யாருங்கிறதுக்கு இங்க பதில் கிடைச்சிருச்சு. கடவுள் யாருன்னா இந்த பிரபஞ்சம். உங்க கண்ணு முன்னாடி தெரிகிற இந்த பிரபஞ்சம் தான் கடவுள். இந்த சூரியன் தான் கடவுள், இந்த நிலா தான் கடவுள், இந்த வானம் தான் கடவுள், அந்த செடி கொடிகள் தான் கடவுள் அப்படிங்கறத தான் இங்க கிருஷ்ணர் சொல்றாரு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, பண்ற வேலை எல்லாமே கடவுளுக்காக பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து இவங்கெல்லாம் தன்னுடைய கர்மாவை பண்ணாதான் நீ உயிரோட இருக்க அப்படிங்கிறாங்க. சோ நமக்கு கண்ணுக்கு முன்னாடி கடவுளா இருக்கிறது வந்து whom we are dependent. அவங்களால தானே நம்ம உயிரோட இருக்கோம். இந்த சூரியன், இந்த செடி கொடிகள், இந்த மலை, அந்த கடல், அந்த அழகான இயற்கை, இந்த பிரபஞ்சம் இயங்கிறதுனாலதான் நாம உயிரோட இருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த பிரபஞ்சத்தையே நம்ம கடவுளா கும்பிடலாம் அப்படின்னு தான் 10th ஸ்லோகால சொல்றாங்க. திஸ் இஸ் சம்திங் வண்டர்ஃபுல். ஏன்னா மனிதனுடைய இயல்பே வந்து நம்ம கண்ட்ரோலை மீறி என்ன இருக்கோ அது எல்லாமே கடவுளுக்கு கொடுத்துருவோம். கடவுள் மாதிரி வந்து ஒருத்தர் காப்பாத்தினா இருப்பான்னு சொல்றோம்ல, அதே மாதிரிதான் இந்த சின்ன குழந்தைங்க பாக்குற லிட்டில் கிருஷ்ணால கிருஷ்ணரே சொல்லுவாரு, கோவர்தனகிரி மலை தானே நமக்கு எல்லாமே கொடுக்குது, நம்ம மலையை தானே கும்பிடணும் அப்படின்னு. சோ கடவுள் யாரு அப்படிங்கிறதுக்கு இதுல எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இல்ல? சோ லாஸ்ட் 3-4 ஸ்லோகத்துல இருந்த மிஸ் ஆன டாட் எல்லாம் இதுல கனெக்ட் ஆயிடுச்சு. வண்டர்ஃபுல். அடுத்து 11th ஸ்லோகா அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.